சித்திக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ச்சே. வாங்க பிரபாகர். கேஸ் ஃபைல்ஸ் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். ஐ வில் கிவ் யூ ஃபுல் சப்போர்ட். இந்த கேஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. எஸ் சார். அரெஸ்ட் இல்ல, என்கவுண்டர் பண்ணுங்க. இந்த கேஸ்ல யார் இருந்தாலும், யார் இன்வால்வ் ஆயிருந்தாலும் என் குழந்தையோட வாழ்க்கையில குறுக்க வந்தவங்கள சும்மா விடாதீங்க. Go ahead. Thank you சார். அடி வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்டயே வந்து கதைய சொல்றீங்களாடா என் தம்பிங்களா? நான் என்ன காதுல பூ வச்சா சுத்திட்டு இருக்கிறோம் புத்திசாலிங்களா? ஆனா மன்னிச்சிருங்கண்ணா. மன்னிக்கணுமா? உங்களை மாதிரி ஆளுங்களை நான் மறுபடியும் மன்னிக்கணுமா? உங்களால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? அண்ணே, எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல? ஆமாண்ணா, இந்த ஒருத்தர் மட்டும் மன்னிச்சிருங்கண்ணா. மன்னிக்கணுமா? மன்னிச்சிரு. உங்களுக்கு ஒரு சான்ஸ கண்டிப்பா கொடுக்கணும். கொடுக்கட்டுமாடா? பெங்களூர்தான். என்ன கமிஷனர் சார், கிரிமினல்ஸ் ஸ்டேஷனை கூட்டிட்டு போறதை விட்டுட்டு என்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவனுக்கு மும்பைல எந்த டீலும் கிடைக்கல போல இருக்குண்ணா. அதனாலதான் நம்ம கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்க வந்திருப்பான். உங்க ஆக்ஷனுக்கு நான் ரியாக்ஷன் கொடுக்க வரல. இந்த விஷயத்துல ஏதாவது எக்கு தப்பா நடந்தா நான் கம்ஃபர்டபிளா இருக்க மாட்டேன். விஷயம் அப்படிங்கிறது ரெண்டு விதத்துல இருக்கு. ஒண்ணு, நமக்குள்ளேயே பேசி நாமளே தீர்த்துக்கணும். ரெண்டாவது, சுட்டுக்கிட்டு செத்து போயிடணும். எனக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவது தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். உனக்கு என்ன வேணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. ஒரு நிமிஷம் இரு, நான் பேசுறேன். குழந்தை எங்க? குழந்தையா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. விளையாடிட்டு இருக்காத வரதா, கிட்னாப் ஆன குழந்தை எங்க? கமிஷனர் சார், நீங்க எந்த குழந்தையை பத்தி கேக்குறீங்க? இவ யாருன்னு உனக்கு தெரியும்ல? உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேள, நான் கொடுக்கறேன். ஆனா அந்த குழந்தை எனக்கு வேணும். டீல் என்னமோ நல்லாதான் இருக்கு. எனக்கு எவ்வளவு தேவைங்கிறத குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். இப்போ நீங்க கிளம்பலாம். சரி, கிளம்புறோம். வாடா நீ. ரவி அண்ணா, எங்க விக்கி? அண்ணா அது வந்து பாரு, இவன் வேற ஒருத்தன் கையில மாட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு இவன் வேணும். புரிஞ்சுதா? சரிண்ணா.
யார் நீங்க? வரதா, என்ன இது? என்ன இது? பம்பு செட்ல குளிச்சிட்டு இருந்த உன்ன அந்த பக்கம் ஒரு பொண்ணு இந்த பக்கம் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு எனக்கே நீ ஸ்கெட்ச் போட்டிருக்கல. வரதா, வரதா, எனக்கு எதுவுமே தெரியாத வரதா. நீ சொல்றத நான் நம்பணுமா? வரதா, வரதா, நான் எதுவுமே பண்ணல வரதா. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. சான்ஸ்? சரி, நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்குவோம். நாம அந்த பக்கம் போய் பேசலாம். 2 பேரும் ஸ்விம் பண்ணிட்டு போலாம். முதல்ல யார் அந்த பக்கம் போறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. மாவான இதுல தோத்து போன செத்து போயிருவேன். ஜெயிச்சா உயிரோட இருப்ப. வரதா, என்னை ஏன் கூடுறன்னு சொல்லிட்டாவது கொள்ளு. ஏன் கொள்றன்னு மேல போய் கேளு. அண்ணா வணங்கண்ணா. டேய் உட்காருங்கடா. காடை போடு. அண்ணா காசு இல்லைண்ணா. ரவி, டேய் தோத்துடலாம்டா, சொன்னா கேளுடா. ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்டு தான். உயிரோட வீட்டுக்கு போனல, மூடிட்டு கேளு. எல்லாம் தலைவிதி. புடுங்கி திங்கிறதெல்லாம் நான் நரி. என்கிட்டயே புடுங்கி சாப்பிடலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒண்ணு அந்த அளவுக்கு வேலை இல்ல. விக்கி எங்க? அண்ணா மேடம், நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறதே உங்க புருஷன். வாட்? என்ன சொல்றீங்க நீங்க? நான் நம்பல. நான் நம்ப மாட்டேன். பிடிச்சிருக்கா? இங்க பாரு, ஒரு வேலை பண்ண. நாளைக்கு ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஒரு அங்கிள் வருவாரு. அவர் உங்ககிட்ட பெரிய பொம்மை கொடுப்பாரு. நீ அவர்கிட்ட இதை கொடுத்துரு. ஓகே? ஓகே. இதை உன் பேக்ல வச்சிடறேன். ஏன் கடவுளை இப்படி பண்ணீங்க? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது? என் பொண்ணுக்காக தான் நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு என் பொண்ணு அனுபவிச்சுட்டு இருக்க இந்த கஷ்டத்துக்கு நான் பண்ண கல்யாணம் தான் காரணமா இருக்கு.
இதுக்கு காரணமா இருக்கவங்கள நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். ஹலோ சார். யாரு? கிட்னாப் பண்ண பொண்ணு இப்போ எங்க கையில தான் சார் இருக்கா. ரியலி? ஆனா எங்களுக்கும் கிட்னாப்பர்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கிட்னாப்பர்ஸ்க்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இது ஹை ப்ரொஃபைல் கேஸ். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ நீ சேஃபாக இரு. எந்த டைம்ல என்ன வேணாலும் நடக்கலாம். நான் உன்னை கூப்பிடுற வரைக்கும் குழந்தை உங்ககிட்டயே சேஃபாக இருக்கட்டும். ரொம்ப ஜாக்கிரதையா இரு. நான் கிளம்புறேன். நான் கூப்பிடும்போது சேஃபா வந்து சேரு. என்ன மச்சான் ரொம்ப தூரமா வந்துட்ட போல இருக்கு. ஏ அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? செல்லம், இதெல்லாம் உனக்கு புரியாதுமா. இவனை மறந்துரு. உனக்கு வேற பையனை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. நான் ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? டேனிக்கு நீ வேணும், எனக்கு பணம் வேணும். டேனி யாருங்க? அவங்கிட்டே கூட்டு போறேன், நீ அவங்கிட்டே கேட்டுக்கோ. வா. எவ்வளவு கொடுக்குறான் டேனி? இது வரைக்கும் நீ வாழ்க்கையில பார்க்காத ஒரு பணத்தை நான் உனக்கு தரேன். ஐயோ வேண்டாம்ப்பா, வேண்டாம். அன்னைக்கு ஒண்ணுக்கு இருக்கிற கேப்ல எஸ்கேப் ஆயிட்டீங்க. உங்களை எப்படிப்பா நான் நம்புறது? ஐயோ வேணாப்பா. கண்ணில் பார்க்காத டேனியை நீ நம்புவ, உன் தங்கச்சி பக்கத்துல கண்ணு முன்னாடி நிக்கிற என்ன நம்ப மாட்டேன். அண்ணா, இந்த ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க அண்ணா. நீ எப்பமா டீல் பேசலாம் ஆரம்பிச்ச? சரிங்கப்பா, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இங்க எதுவுமே நடக்கல. நீ இந்த இடத்துக்கே வரல, நான் உன் கண்ணிலேயே படல. இதை மட்டும் பண்ணு, உனக்கு என்ன வந்து சேரணுமோ அது சேரும். ரொம்ப ஜாக்கிரதமா தங்கச்சி. பையன் ரொம்ப ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். ஜாக்கிரத, பார்த்து இருந்துக்க. என் பையன் தான் நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். ஆனா அவன் தங்கச்சியை எப்படியாவது ஐஏஎஸ் படிக்க வச்சிருவான்னு சொல்லிட்டே இருப்பாரு. அந்த ஆளு இருந்தா தெரிஞ்சிருக்கும் அவ என்னை விட பெரிய கிரிமினல்னு. அதெல்லாம் இங்க தெரிய போதும். கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனா தங்க நான் லேசா கண்ணு சிமிட்டாலே நீ செத்து போயிடுவ. என்ன இவ்வளவு தூரம் சுத்த வச்சுட்டல? உன்னால நான் எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன்னு தெரியுமாடா? அது எனக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? சரி சொல்லு, எப்ப நீ சாகணும் நீயே சொல்லு. வயசானதுக்கு அப்புறம்
அப்படின்னா மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் நீ பார்த்திருக்க வேண்டியதானே? என் வழியில ஏன்டா குறுக்க வந்த? வாங்க ஃபேமிலி மேன், கமிஷனர், என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? டேனி, உனக்கு பொண்ணு கிடைச்சிட்டால, எங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளியர் பண்ணிடு. கிளியர் பண்ணணுமா? எந்த காரணத்துக்காக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணணும்? உங்களால எவ்வளவு டிலே, எவ்வளவு லாஸ் தெரியுமா? ஒரு ஷார்ட் ஷூட்டர் அனுப்பி வச்ச. இதெல்லாம் யார் கொடுப்பாங்க? இவன் கொடுப்பானா, நீ கொடுப்பியா, இல்ல அவன் கொடுப்பானா? நீ என்னெல்லாம் நஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் என்னெல்லாம் நஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இது பிசினஸ். ஓ, பிசினஸா? எனக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட உங்க பொண்ணு அங்க இன்ஸ்பெக்டர் கையில கிடைச்சிருப்பா. அப்படியா நீ பிசினஸ் பண்ணுவ? நீ இப்ப கேக்குறது ஓ முன்னாடி நிக்கிறது தானே? இங்க கொண்டு வந்து நிறுத்துறது யாரு? டேனி, நான் கொண்டு வந்தனா இல்ல நீ கொண்டு வந்தியான்னு முக்கியம் இல்ல, குழந்தை கிடைச்சிடுச்சா அதுதான் முக்கியம். நீங்க இந்த இத்து போன அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க கமிஷனர். எனக்கு இது கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. போர் அடிச்சா உன்னோட பிசினஸ் நிறுத்திக்க. மிச்சம் இருக்கிறத நாங்க பாத்துக்கிறோம். நீ என்ன பண்ணுவிய? உனக்கு என்ன பிசினஸ் பத்தி தெரியும்? பாரு, தேவையில்லாம இப்ப பேசிட்டு இருக்காத. ஒரு மரத்தோட இன்னொரு மரம் பெருசா தான் இருக்கும். டேனி, ஒரு விஷயம் உனக்கு தெரியவே இல்லை, நானு பக்கா பிசினஸ் மேன். எஸ், கரெக்ட். இது ரொம்ப கேவலமானவங்க பண்ற பிசினஸ் தான். உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா நீ முயற்சி பண்ணு. முயற்சியா? இங்க இருக்கு பாரு. நீ இப்போ நிக்கிறதே என்னோட இடத்துல தான். அங்க பாரு. இங்க பாரு. கிளைமேக்ஸ்ல ஹீரோவாக ஆசைப்படுறியா?
ஆ